காலம் மட்டுமல்ல, இறைவன் அருளால் பக்தர்களின் உள்ளம் உருகும் காலம். மார்கழி என்பதன் பொருள் மார் என்றால் மாறுதல், கழி என்றால் கழிதல். பழைய பாவங்களை கழித்து புதிய நல்ல மாற்றங்களை உருவாக்கும் காலம்தான் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துல இறைவனுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படுகின்ற ஒரு காலம். அந்த பிணைப்பு சாதாரண பிணைப்பு அல்ல, வேதி பிணைப்பு அல்ல, சிக்மா பிணைப்போ பை பிணைப்போ அல்ல, அதையும் தாண்டி வலிமையானது. அந்த வலிமையான பிணைப்பை கூறுவதுதான் திருப்பாவை. திருப்பாவை திருவெம்பாவை எல்லாம் இந்த மார்கழி மாதத்துல பாடுறாங்க. இந்த திருப்பாவை நோன்பு இருக்கிறதுக்காக ஒரு கிராமத்துல ஒரு 4 பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சரி திருப்பாவை நோன்பு இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுல ஒரு பெண் சொல்றா, எங்க வீட்டுல என் தந்தையாருக்கு உடல்நலம் இல்லை, அதனால அவர் உடல்நலம் சரியாக வேண்டும் என்று நான் விரதம் இருக்க போகிறேன். இன்னொரு பெண் சொல்றா, எங்க வீட்டுல வறுமை, அந்த பசி பிடி போக்க வேண்டும், வறுமை போக்க வேண்டும் என்று நான் விரதம் இருக்க போகிறேன். இன்னொரு பெண் சொல்றா, எனக்கு வரன் பார்க்கிறார்கள், நல்ல வரன் அமைய வேண்டும் என்று நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லி திருப்பாவை நோன்பு இருக்க போறாங்க. அப்ப ஒரு முதிர்ந்த பெண் ஒருத்தி சொல்றாங்க, நாராயணனே நமக்கே பறை தருவான். இது திருப்பாவையில புகழ்பெற்ற ஒரு வரி. திருப்பாவை படிச்சவங்களுக்கு தெரியும், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு சிறுமி கேட்கிறான், பறைனா தோல் கருவி தானே, சத்தம் எழுப்பும் கருவி தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ யார்கிட்டையும் வேண்ட வேணாம், நாராயணனே நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சரணடைந்து விட்டால் நமக்கு வேண்டிய எல்லா பலன்களையும் எல்லா அருளையும் அவன் தருவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு மாதம் திருப்பாவை நோன்பு இருந்து விட்டு அந்த பெண்கள் கூடி பேசும்போது, பெண்களுக்கு வேண்டியது கிடைச்சதோ இல்லையோ, இறைவன் எப்பவுமே நமக்கு வேண்டியதை தருவானே தவிர நாம் வேண்டியதை தருகிறானா என்பது தெரியாது. ஏன்னா இறைவனுக்கு தெரியும் எதை தரணும். அதனால வேண்டியது நமக்கு கிடைக்காவிட்டாலும் நமக்கு வேண்டியது இறைவன் கிட்ட இருந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஸோ திருப்பாவையில சொல்லியிருப்பாங்க, மார்கழி திங்கள் மதிநிறை நல்லாலாம் நீராட போதுமே, காலைல எழுந்து குளிச்சுட்டு இறைவனுடைய திரு அருளை பெற கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, 4:06 அதுல நடக்கின்ற அற்புதங்களே தனிங்க. அந்த டைமுக்கே ஒரு மகத்துவம் இருக்கு. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இறை சிந்தனையோட நாம இருக்கும் பொழுது நமக்கு மனசுல தெளிவும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் காலையில எழுந்து பெண்கள் எல்லாம் கோலம் போடுறாங்க. கோலம் போடும்போது அவங்களுடைய அழகு பொறுமை இது எல்லாமே கூடும்னு சொல்லுவாங்க. இதுல சயின்டிபிக் ரீசனும் இருக்கு, அறிவியல் சார்ந்த உண்மைகளும் இருக்கு. மார்கழி மாதத்துல ஓசோன் அடுக்கு, பூமியின் பாதுகாப்பு அடுக்குன்னு பேர் ஓசோன் அடுக்குக்கு. அந்த பூமியின் பாதுகாப்பு அடுக்கு நம் பூமிக்கு அருகில் வருவதால் நமக்கு தூய்மையான காற்று கிடைக்குது. அதனால நமக்கு ஆரோக்கியம் மேம்படுது. அது இல்லாம குனிஞ்சி கோலமெல்லாம் போடும்போது நம்ம இடுப்பு எலும்புகள் பெண்களுக்கு வலுப்பெறுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான். ஸோ இது திருப்பாவை. திருப்பாவையில 30 பாசுரங்கள் இருந்து ஆண்டாள் அருளியது. அடுத்து திருவெம்பாவை பாடுறதுக்கு காரணம், ஈசனே நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈசன் மேல இருக்கின்ற உச்சக்கட்ட ஆன்மீகம் தான் அந்த மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. திருவெம்பாவையும் நம்மளை கடவுளிடம் அழைத்து செல்கிறது. மிக நெருக்கமான பந்தத்தை உருவாக்கி தரக்கூடியதுதான் இந்த திருப்பாவை திருவெம்பாவை. இதெல்லாம் மார்கழி மாசத்து சிறப்புகள். நான் சில பட்டிமன்றங்கள் பேசியிருக்கேன்னு சொன்னேன். அதுல 2 அணியா உட்காந்துருக்கும். ஒரு அணி சொல்றதை இன்னொரு அணி மறுத்து தான் பேசுவாங்க. அதனால எப்பவுமே எனக்கு முன்னாடி பேசினவங்கள நான் கொஞ்சம் கவனிப்பேன். அதுல எனக்கு மாற்று கருத்து இருந்தா சொல்லுவேன். இந்த இவர் அன்பர் பேசும்போது போன வாரம் கவனிச்சேன். அது இல்லாம இன்னொரு நண்பர் ஒருத்தர் பேசினாரு, செல்வம்னு. எல்லாருமே சொன்னாங்க, கடவுள்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அவர் என்ன ஸ்விஸ் பேங்க் வச்சிருக்காரு, நீ கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு இப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னோட கருத்து வேற. உங்களுக்கு எது வேணுமோ எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட கேளுங்க. கேட்கிற இடத்துல நாம இருக்கிறோம், கொடுக்குற இடத்துல இறைவன் இருக்கிறார். அதனால கேளுங்கள் கொடுக்கப்படும். பைபிள்லயும் சொல்லியிருக்காங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கிறிஸ்துமஸ் இல்லையா இன்னைக்கு? ஸோ அதையும் சேர்த்து போனாங்க. சரிங்களா? எந்த மதங்களுமே பார்த்தீங்கன்னா தீய பழக்கங்களை நமக்கு சொல்லி தரல. எந்த மதமாவது நீ போ, தப்பு பண்ணு, திருடு, பொய் சொல்லுன்னு சொல்லுதா? இல்லை. வேத புத்தகங்களும் சரி, எல்லா மதங்களும் நல் வழியை தான் காமிக்குது. நல்வழின்னு ஔவையார் எழுதிய புத்தகங்கள் இன்றைய சமூகத்தினர் படிக்கணும். நான் பிள்ளைங்க கிட்ட நிறைய அந்த நல்வழி நூல்ல எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மார்கழி மாசத்துல நம்ம ஆன்மீக அன்பர்கள் இறைவனிடம் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
அந்த பிணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி இறைவனை வேண்ட வேண்டும். அவனுடைய திருப்பாதங்கள்ல இறைவா நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு விழுந்து சரணடைந்துடும். ஆத்மார்த்தமான பக்தின்னு அதுதான் பேர், அன்கண்டிஷனல் லவ். நம்ம மொபைல்ல ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம். அண்ணன் வந்து வேன்ல இருந்து இறங்கி வரும்போது அந்த குட்டி தங்க அப்படியே தட்டு தடுமாறி ஓடி போய் கட்டி அணைச்சிக்கும். அதுக்கு தெரியாது, அண்ணன்றத மட்டும் தான் தெரியும் இல்லைங்களா? அது மாதிரி அங்க வந்து போட்டி பொறாமை வன்மம் பகை எதுவுமே இல்லை அந்த குழந்தைங்க கிட்ட. ஸோ அது மாதிரி எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பை நம்ம ஈசன் மேல கடவுள் மேல செலுத்த வேண்டும். அப்பொழுது கடவுளுடைய அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், நாம் வேண்டுவதை கொடுப்பவன் கடவுள் அல்ல, நமக்கு வேண்டியதை கொடுப்பவன் தான் இறைவன். ஏன்னா கொடுக்கும் இடத்தில் இருப்பதால் தான் அவன் இறைவன். சரிங்களா? அதனால கடவுள் கிட்ட எல்லாமே கேளுங்க. ஒரு குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குது. இந்த உலகத்துக்கே, இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்துக்குமே அம்மையப்பன் அவன் தானே. அப்புறம் அவன்கிட்ட கேட்காம நம்ம யார்கிட்ட கேட்கறது சொல்லுங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டா பிச்சை எடுத்துட்டு அடிக்க வந்துருவாங்க. அதனால அம்மையப்பன் கிட்ட கேளுங்க, கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அவன் கொடுக்கறத வச்சுட்டு மன நிறைவோடு வாழக்கூடிய அந்த மனப்பக்குவமும் நமக்கு வரணும். கேட்கறது தப்பு இல்லை, நான் தான் சொல்றேன், எல்லாமே கேளுங்க. கடவுள் கிட்ட தான் கேட்க முடியும், வேற யார்கிட்டயும் கேட்க முடியாது. ஆனா இறைவன் கொடுக்கறத வச்சுட்டு ஒரு மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய நமக்கு அந்த மனப்பக்குவமும் வரணும். அதுதான் வந்து இறை பக்தின்னு சொல்றது. நம்ம இறைவன் வந்து இறங்கி வந்து ஒவ்வொருத்தருக்கா என்ன வேணும்னு சொல்லி கேட்டெல்லாம் செய்யறது இல்லை. ஸோ நம்ம இறைவனை எங்கு பார்க்கலாம் அப்படின்னா நம்ம கண்ணதாசன் வரிகள்லே இருக்கு. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் கருதி நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். முதல் 4 வரிகள் ஐயா பாடிட்டாரு போன வாரம், அதனால அடுத்த 4 வரிகள் நான் பாடினேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை கொண்ட நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார், இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. எங்கு அன்பு பாசம் கருணை இருக்குதோ அங்கு கடவுள் கண்டிப்பாக இருக்கிறார். கண்ணதாசனும் திருவள்ளுவனும் இல்லைன்னா இந்த மாதிரி மேடை பேச்சாளர்கள் எல்லாம் உருவாகி இருக்கவே முடியாது. அவ்வளோ விஷயங்களையும் 2 பேர்கிட்டயும் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீகமாகட்டும், அறிவியல் ஆகட்டும், வரலாறாகட்டும், வேற எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியவங்க இவங்க 2 பேர். இவங்க 2 பேரோட மேற்கோள் காட்டாம யாருமே பேச முடியாது. திருவள்ளுவரும் சொல்லியிருப்பாரு, கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். கொடுக்கணும், அதனால் வரக்கூடிய இன்பத்தை நாம துய்க்கணும். அப்படி இல்லாம நீ கோடி கோடியா அடுக்கி வச்சாலும் அதனால பயனில்லை அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. அந்த இன்பத்தை அனுபவித்தவர்களால் தான் இதை ஏற்பாடு செஞ்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொடுப்பதில் இருக்கின்ற இன்பமே தனியான ஒரு இன்பம் தான். இந்த நான் சொன்னேன், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்னேன் இல்லையா? எல்லா மதங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை தான் சொல்லுது. படைத்தான் படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மனிதனை படைத்தான் தன்னை வணங்க. ஆனா அந்த மனிதன் வந்து இறைவனை வணங்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மதங்கள். பல மதங்கள், ஜாதிகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள். இந்த இந்து சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு, ஆன்மீகமும் இருக்கு. இதையெல்லாம் அறிவியலும் ஆன்மீகமும் தலைப்புல அவர் பேசுவார் அடுத்த வாரம், அதனால நான் அதை குறைச்சிக்கிறேன். ஆன்மீகம் வந்து நம்மளை வந்து இறைவன் கிட்ட கொண்டு செல்ற ஒரு பாதை, அவ்வளவுதான். அந்த ஆன்மீகம் வழியா தான் நம்ம இறைவனை அடைய முடியும். இறைவனை அடையக்கூடிய வழியை ஏற்படுத்தி தருவது ஆன்மீகம். கோயிலுக்கு நம்ம ஏன் போறோம்? இப்ப சமீபத்துல திருக்கார்த்திகை வந்தது. கார்த்திகை தீபத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயில்ல லட்சக்கணக்கான மக்கள் போய் கூடி இருக்கிறாங்க. ஆனா அந்த டிவில வர்ணனையாளர்கள் சொல்லுவாங்க பாருங்க, நினைத்தாலே சுத்தி தரும் திருவண்ணாமலை, வீட்டில இருந்தே நினைக்க வேண்டியதானே, ஏன் நாம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா. அதே போல ரம்ஜான் தொழுகைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாம் தர்கால போய் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கும்பிடுவாங்க. அந்த தர்கால போய் கும்பிட்டுட்டு அவங்க அந்த தொழுகை பண்ணிட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க அல்லாவோட அருளை பெற்று வருவதாக, அல்லாவோட அருளை பெற்று வருவதாக அவர்கள் நினைப்பதால் அவர்களுக்கு ஒரு ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. பைபிளையும் சொல்லியிருக்காங்க, கூட்டு பிரார்த்தனைக்குனே தனி மகிமை உண்டு அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்காங்க.
ஸோ என்ன சொல்லியிருக்கு பைபிள்ல அப்படின்னா, எங்கு மக்கள் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கு நான் பிரவேசிப்பேன். பிரவேசிப்பேன்னா அவதரிப்பேன், அங்கு நான் தோன்றுவேன் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அதனால தான் கூட்டு பிரார்த்தனை செய்யறாங்க. நம்ம கோயிலுக்கு போறோம், எதுக்காக போறோம்? நம்ம மனசுல இருக்க கஷ்டங்களை எல்லாம் இறைவனின் திருப்பாத கவனத்துல கொட்டிட்டு வந்துடுறோம். வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது. நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளை குத்தி காட்டுவாங்க. ஆனா கடவுள் அந்த மாதிரி நம்மள பழி வாங்க மாட்டாரு, குத்தி காமிக்க மாட்டாரு. அதனாலதான் எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொட்டிட்டு வெளியில வரும் பொழுது நம்ம மன தெளிவோட வருகிறோம். சரிங்களா? அதனால எல்லாத்தையும் எவ்வளவு அடிச்சாலும் தாக்கக்கூடியவர் கடவுள் ஒருவர் தாங்க. அதனால எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொட்டிட்டு வெளியில வரும்போது மனசு முழுக்க ஒரு நல்ல தெளிவோட நம்ம வரதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போறோம். அது இல்லாம கோயில் கருவறையில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, இதை பற்றியெல்லாம் நிறைய பேசலாம். ஸோ கோயிலுக்கு செல்றதுன்றது முதல்ல சாமி கும்பிடுங்க, தேவையானதை கேளுங்க, எல்லாத்தையுமே நம்ம அவர் பாத கமலங்களில் கொட்டிட்டு மனசு தெளிவோடு வந்தால் தான் அடுத்த வாழ்க்கையை தெளிவாக நம்ம ஓட்ட முடியும்.